Hello everyone, hearty welcome to my channel Lifelong Learning. Programming in Java Simplifiedங்கிற பிளேலிஸ்ட்டில் நாம் ஒரு ப்ராப்ளம் எடுத்து அதை எப்படி சால்வ் பண்ணுறது, அதனோட லாஜிக், கரஸ்பாண்டிங் ஜாவா ப்ரோக்ராம் பார்த்துட்டு வர்றோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நாம் கீக்ஸ் ஃபார் கீக்ஸுங்கிற போர்ட்டலில் இருந்து ஒரு ப்ராப்ளம் எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். ட்ரையாங்கிள் அண்ட் ஸ்கொயர். இந்த ப்ராப்ளம் இந்த போர்ட்டலில் ப்ராப்ளம் ஆஃப் த டே அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அந்த ப்ராப்ளத்தோட டிஸ்கிரிப்ஷன் பார்க்கலாம். Geek has a ticket to the summer carnival. The ticket has a positive integer b written on it. B denotes the base of a right-angled isosceles triangle. Geek can avail discounts on X courses in the carnival. X is the maximum number of squares of size 2 by 2 units that can fit in the given right-angled isosceles triangle. Find X. நம்ம ஸ்கூலில் படிக்கிற ப்ராப்ளம் மாதிரி இருக்குது. இதை நம்ம மேத்தமெட்டிக்கலாக மாற்றிட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக சால்வ் பண்ணிக்க முடியும். ஒரு ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் என்னென்னா ரெண்டு சைட்ஸ் வந்து சேமாக இருக்கும். அண்ட் தென் த ஆங்கிள் பிட்வீன் தெம் இஸ் 90 டிகிரி. ஸோ இந்த பேஸும் இந்த ஹைட்டும் சேம். வேல்யூ வந்து 8 யூனிட்ஸ் இருக்குது. அப்போ இங்கே 8 யூனிட்ஸ்னால் இந்த பக்கமும் 8 யூனிட்ஸ். இதில் நாம் இந்த மாதிரி ஸ்கொயரை நம்ம ஃபில் பண்ணணும். அந்த ஸ்கொயரோட சைஸ் என்னென்னா 2 by 2. இப்போ இங்கே 2னா இதுவும் 2. ஸோ கொடுத்துருக்குற ட்ரையாங்கிளில் ஃபஸ்ட்டு பேஸில் நம்ம ஸ்கொயரை ஃபில் பண்ணலாம். ஃபில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த 2 வேஸ்ட்டாக போகுது. இந்த 2 வேஸ்ட்டாக போகும்போது நம்மளுக்கு 3 ஸ்கொயர் ஃபில் ஆகுது. இந்த 2 வேஸ்ட் ஆகிற மாதிரியே இங்கேயும் நம்மளுக்கு 2 வேஸ்ட் ஆகுது. இங்கே இடத்துல நம்மளால் ஸ்கொயர் ஃபில் பண்ண முடியாது. அதுதான் வேஸ்ட்டாக போகுதுன்னு சொல்கிறேன். அப்போ நம்மளுக்கு இங்கே 3 ஸ்கொயர் தான் வரும். அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 2 ஸ்கொயர் வரும், இங்கே 1 ஸ்கொயர் வரும். அப்போ அவுட்புட் வந்து 6. இதே வந்து பேஸ் இஸ் ஈக்குவல் டு 2வாக இருக்கும்போது அவுட்புட் 0. தட் மீன்ஸ் யூ கேனாட் ஃபிட் அ 2 by 2 யூனிட் ஸ்கொயர் இன் திஸ் ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் ஆஃப் பேஸ் 2. இது ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்கோம். பி யூனிட் தான் பேஸு. நம்மளுடைய ஸ்கொயரோட சைஸ் வந்து 2 by 2. அப்போ இங்கே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்கொயராக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரும்போது இந்த லாஸ்ட்டு 2 யூனிட்ஸ் வந்து கோ வேஸ்ட். அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு 4 ஸ்கொயர்ஸ் நம்ம ஃபில் பண்ணுறோம். நம்ம இந்த ஸ்பேஸ் வந்து b மைனஸ் எம். அப்போ இது எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா திஸ் இஸ் நத்திங் பட் b மைனஸ் எம் யூனிட் டிவைடட் பை எம். அப்போ இந்த இடத்துல 10 மைனஸ் 2 8 டிவைடட் பை 2 அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு 4 வருது. அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்க அப்படின்னா b மைனஸ் எம்மில் எவ்வளோ ஸ்கொயர் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ பி யூனிட்டில் இந்த ஸ்கொயர் ஃபிக்ஸ் பண்ணுறோம். பி மைனஸ் எம் யூனிட்டில் எவ்வளோ ஸ்கொயர். இந்த இடத்துலையும் வந்து பி மைனஸ் எம், ஏன்னா இது வந்து எம். அப்போ இங்கே பி மைனஸ் எம். நம்ம எப்படி பியில் வந்து 4 ஸ்கொயர்னு கண்டுபிடிச்சோமோ பி மைனஸ் எம்மில் எவ்வளோ ஸ்கொயர் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா பி மைனஸ் 2m டிவைடட் பை எம். அப்போ 2 into 2 4, 10 minus 4 6, 6 divided by 2னா 3. அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ரிமைனிங் போர்ஷனில் நம்மளால் 2 ஸ்கொயர்ஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியுது. அதுக்கான ஃபார்முலா b மைனஸ் 3m டிவைடட் பை எம். ரிமைனிங் இருக்கிறதுல ஒரே ஒரு ஸ்கொயர் தான் ஃபில் பண்ண முடியுது. அதுக்கான ஃபார்முலா b மைனஸ் 4m டிவைடட் பை எம். இப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கால்குலேட்டும் பண்ணலாம், இல்லை ஒரு ஈஸியான வேவும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா த சேம் பட் பேஸ் 10 கொடுத்துருக்குறோம். நம்ம ஃபஸ்ட்டு 4 ஸ்கொயர், அடுத்து 3, அடுத்தது 2, அடுத்தது 1. இன்னும் 2 எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். 6ன்னு இருக்கும்போது நம்மளுக்கு 2 1 3 ஸ்கொயர் கிடைக்குது. இதே 7ஆக இருந்தாலும் நம்மளுக்கு 3 ஸ்கொயர் கிடைக்குது. இங்கே 11ஆக இருக்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ வருதுன்னா 4 3 7 8 9 10. ஸோ இங்கே தான் எழுதியிருக்கிறோம். நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4, அடுத்து 3, அடுத்து 2, அடுத்தது 1 இப்படி தான் இருக்குது. அப்போ இதை நம்ம ஒவ்வொரு பேஸாக கால்குலேட் பண்ணிகிட்ருக்கிறதுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். n into n plus 1 divided by 2. இப்போ கீழே இருக்கிறது வந்து how many squares can be fitted அப்படிங்கிறது n. The total number of squares is nothing but n into n plus 1 divided by 2. சொல்யூஷன் ஒரு கிளாஸு, அதில் ஒரு ஃபங்க்ஷன். It takes ஒரு integer parameter and returns an integer value. So integer b is equal to the given base minus 2. ஏன்னா நம்ம 2 by 2 ஸ்கொயர் தான் பார்க்குறோம், அதனால் -2 போட்டிருக்கோம். அடுத்தது math.floor div of b by 2. அது bயை 2ஆல் டிவைட் பண்ணி வர வேல்யூவுக்கு ஃப்ளோர் கண்டுபிடிக்கணும். ஸோ floor div will return the largest integer which is less than or equal to the algebraic quotient. உதாரணத்துக்கு
பியோட வேல்யூ 5 இருந்ததுன்னா 5 டிவைடட் பை 2 அப்படின்னு வரும்போது 2.5 வரும். ஃப்ளோர் டிவ்னு எடுக்கும்போது the value returned will be 2. இதே 4/2ன்னு இருக்கும்போது நம்மளுக்கு the value returned will be 2. So largest integer which is less than or equal to the algebraic quotient. இந்த n கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம n into n plus 1 divided by 2 பண்ணிக்கலாம். அவ்வளோதான். வெரி சிம்பிளான ப்ராப்ளம் இது. the same example நான் இப்போ 1 யூனிட் வச்சுருந்தேன்னா என்ன இருக்கும், 2 யூனிட் வச்சுருந்தா என்ன இருக்கும். இப்போ இதுக்கான ஃபார்முலா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் b மைனஸ் m டிவைடட் பை m பண்ணுறோம். இதுவே ரெக்டாங்கிளாக இருந்ததுன்னா இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்கொயர், இங்கே 1/1 இங்கே 2/2 ஸ்கொயராக இருக்குது. அப்படி இல்லாமல் ரெக்டாங்கிளாக இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பேஸ் b ஹைட் வந்து h இந்த ரெக்டாங்கிளோடது. இப்போ இப்படி இருக்கும்போது நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்னா இந்த சேம் ஃபார்முலா தான். ஆனால் இந்த இடத்துல 2/2ங்கிறதுனால எது பேஸு எது ஹைட்டுங்கிறத தெரியல. இந்த இடத்துல நம்ம வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். f of base, h is equal to base minus h. ஏன்னா இந்த h வந்து வேஸ்ட்டாக போகுது. அப்போ ரிமைனிங் போர்ஷன் என்ன, பேஸ் மைனஸ் h. அதில் எவ்வளோ இந்த மாதிரி ரெக்டாங்கிள்ஸ் பண்ணலான்னா டிவைடட் பை b. அடுத்து இந்த போர்ஷனில் மறுபடியும் we have to recalculate that. ரெக்கர்சிவாக கொண்டு போகலாம் till that remaining value is less than h. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என்னுடைய சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபர்தர் வீடியோஸ் உங்களை தேடி வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.